ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்? வேதத்தை வாசிப்பதனால் உண்டாகிற நன்மைகள் என்ன? இன்றைய துக்கமான செய்தி என்னவென்றால், இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறவர்களும் அதிகமாய் தினந்தோறும் வேதம் வாசிப்பதில்லை. அந்த நாட்களிலே ஒரு வாசகம் இருக்கும், இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கூட அதிகமாய் ஊழியத்தில் அதிக ஈடுபாடு கொள்கிறார்கள். பிஸி வித் so many things. ஆனால் ஒரு ஒழுங்கான ஒரு சிஸ்டமேட்டிக் வேதம் வாசிக்கலாம் என்பது ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கு வேதம் அதிகமாய் மறக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ வேதத்தை மறந்தால் நானும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். இன்றைக்கு வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்கள் மிக குறைவு. துக்கமான வார்த்தை. நாளிலே வேத வசனத்தினுடைய ஆழங்களையும் மகத்துவங்களையும் ஜனங்கள் இன்றைக்கு இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, வேதம் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்த மனிதர்களை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்டது. வேதத்தினுடைய 3 சத்தியம் என்னவென்றால், இட் கரெக்ட்ஸ், இட் கவுன்சிலிங், இட் கன்சோல். வேதம் ஏன் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அது நம்மை சீர்படுத்துகிறது, கரெக்ட்ஸ். இரண்டாவது கவுன்சிலிங், ஆலோசனை கொடுக்கிறது. மூன்றாவது கன்சோலேஷன், நம்மை ஆற்றி தேற்றுகிறது. எனவே இந்த நாளிலே இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை இன்றைக்கு மறந்து போகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள். இன்றைக்கு வேதத்தை அந்நிய காரியமாய் எண்ணுகிற மக்கள் ஏராளம். என்னுடைய செய்தி என்னவென்றால், ஏன் வேதம் வாசிக்க வேண்டும்? எதற்காக வேதம் வாசிக்க வேண்டும்? வேதம் வாசிப்பதனால் எனக்கு உண்டாகிற நன்மைகள் என்ன? இன்றைக்கு பிரசங்கத்திற்காக வேதம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேகர் பிரசங்கத்திற்காக வேதம் வாசிக்கிறார்கள். அது அவசியம் இல்லை. ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்? உங்களை சிறந்த மனிதர்களாய் நீங்கள் மாற வேண்டுமானால் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதம் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாய், ஒரு ஆவிக்குரிய மனிதனாய், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் வேதம் மாற்றும். திரும்ப சொல்லுகிறேன், சிறந்த மனிதனாய் மாறுவதற்கு பல்கலைக்கழக பட்டங்கள் தேவையில்லை. சிறந்த மனிதனாய் மாறுவதற்கு இந்த உலகத்துடைய இருக்கிற எந்த புலமைகள் தேவையில்லை. ஆவிக்குரிய மனிதனாய் நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால், திருமறை சொல்லுகிற முதல் காரியம், அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 2:15, நீ வெட்கப்படாத ஊழியனாய். அப்படியானால் வேதத்தை நீ வாசிக்கும் போது ஒரு வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழலாம். இன்றைக்கு நம்ம வெட்கப்படுத்துகிற பல சக்திகள் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், வேதம் உன்னை என்னவாய் மாற்றுகிறது? இட் மேக் யூ ஸ்ட்ராங் மேன். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதத்தில், நீ உன்னை வெட்கப்படாத ஊழியக்காரனாய். அடுத்து உன்னை யாராய் மாற்றுகிறது? தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் நிறுத்துகிறது. இந்த வார்த்தை கவனியுங்கள். ஆங்கில வேதத்துல டு அப்ரூவல் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் நிறுத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, why you should read the Bible? ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்? முதல் குறிப்பு, வேதத்தை வாசிக்கும் போது வெட்கப்படாத ஒரு மனிதனாய், சமுதாயத்துல, குடும்பத்துல, வாழ்க்கையில உன்னை வெட்கப்படாத ஒரு மனிதனாய், தலை குனிந்து அல்ல, உன்னை தலை நிமிர பண்ணுகிற மனிதனாய். இந்த நாளிலே வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். தினந்தோறும் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெட்கப்படாத ஒரு மனிதனாய் வேதம் உங்களை மாற்றும். அது மட்டுமல்ல, அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை தேவனுக்கு முன்பாக உன்னை நிறுத்தும்படி. இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்பது எவ்வளவு பெரிய காரியம். யோசித்து பாருங்கள். ஒரு ஊழியனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. இந்த தவறு செய்தவர்கள் என்றைக்குமே தலை குனிந்திருப்பார்கள். தவறு செய்தவர்கள் முகத்தை பார்ப்பார்கள். திருமறை சொல்கிறது, உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி. அப்படியானால் மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், நீதிமான்களாய்,
கரை திரை அற்றவர்களாய் உன்னை நிறுத்துகிறது. திருமலை சொல்லுகிறது, உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி. இது ஆங்கில வேதத்துல அப்ரூவல் பிஃபோர் காட், காட்ஸ் அப்ரூவல். உன்னை யாராய் மாற்றுகிறது சொன்னால், தேவனுக்கு முன்பாக உன்னை சுத்தமுள்ளவனாய், நீதிமானாய். அதை எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, உன்னை உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு. மாத்திரமல்ல, வேதம் என்ன செய்யுது சொன்னால், சீர்கேடான பேச்சுகளுக்கு உன்னை விளக்கி காக்கிறது. இன்றைக்கு பாருங்களேன், தேவையில்லாத, அர்த்தமற்ற, பயனில்லாத காரியங்கள் 24 மணி நேரமும் இன்றைக்கு அநேகர் இந்த செல்போன் அவற்றால் ஏதோ ஒரு நியூஸ். வேதம் சொல்கிறது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு. அது மட்டுமல்ல, அந்த சீர்கேடான வீண் கள்ள போதகங்களுக்கு உன்னை விலக்கி பாதுகாக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, வேதத்தை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். இன்றைக்கு துக்கமான காரியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் வேதத்தை கொண்டு வருவதே இல்லை. மொபைல் இல்லை அன்பு ஊழியர்களே, வேதத்திற்கு இணை வேதம்தான், மொபைல் அல்ல, லேப்டாப் அல்ல. முதல் குறிப்பு, பைபிள் மேக்ஸ் யூ எ மேன் ஆஃப் அப்ரூவல். உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிற ஒரு மனிதனாய் உன்னை வேதம் மாற்றுகிறது. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:4. அது எதை தரு சொன்னால், அதாவது தேவனுடைய சாயலுக்கு உன்னை ஒப்பாக்குகிறது. அந்த வார்த்தையை பாருங்கள், தேவனுடைய சாயலாயிருக்கிற மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி. சற்று மாற்றி சொல்வேனையானால், தேவனுடைய அந்த சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை உன்னை தேவ சாயலாய் மாற்றுகிறது. உன்னை தேவ சாயலா, அந்த வசனம் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நாட் ஓன்லி டு அப்ரூவல் காட், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, யூ கேன் பி எ ப்ரெஷியஸ் ட்ரெஷரர். தேவனுக்கு முன்பாக மகிமையான ஒன்று. ஆங்கில வேதத்தில் ப்ரெஷியஸ் ட்ரெஷரர், உன்னை விலையேற பெற்றவனாய், மேன்மைக்குரியவனாய் உன்னை மாற்றுகிறது. அன்பு தேவ பிள்ளையே, எனவேதான் அந்த மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், அந்த ஒருவன் அந்த முத்தை கண்டு தனக்குள் எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை அவன் பெற்றுக்கொண்டான். வேதம் என்பது முத்துக்களை பார்க்கிற விலையேற பெற்றது. எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னார், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நல்லது. இன்றைக்கு என்னுடைய முதல் குறிப்பு, பைபிள் மேக்ஸ் யூ எ மேன் ஆஃப் அப்ரூவல். பைபிள் மேக்ஸ் யூ எ மேன் ஆஃப் ப்ரெஷியஸ். மூன்றாவது, பைபிள் மேக்ஸ் எ மேன் ஆஃப் ரூயின். அதாவது அது உன்னை யாராய் மாற்றுகிற சொன்னால், ஆளுகிறவனாய், வாழ்க்கையில் வருகிற எல்லா பலவீனங்களுக்கும் உன்னை விலக்கி பாதுகாக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலவீனங்கள் ஏதோ ஒரு பலவீனம் தாக்குகிறது. ஆவியிலே, சரீரத்துல. நான் சொல்ல, அதாவது நம்மை எளிதில் மாற்றும் தன்மை கொண்டது. எந்த மனுஷனையும் வேதம் மாற்றும். தீயவனையும், திருடனையும், கொலைபாதகனையும். வாசிக்கிறேன் கேளுங்கள், எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13, 14, 17. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாரும் தெரிந்த வசனம்தான். சத்தியம் என்னும் கச்சை, அங்கே மார்க்கவசம், பாதரட்சை. இதெல்லாம் எதை குறிக்கிறது சொன்னால், அன்பானுடைய எதிர்ப்புகள் உண்டு. சத்தியம் என்னும் பாதரட்சை, மார்க்கவசம். அந்த மார்க்கவசம் என்ன பண்ணுகிறது சொன்னால், வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், சத்துருவின் பலமுறை தாக்குதல், எல்லாவற்றையும் சத்தியம் இட் ப்ரொடெக்ட்ஸ் யூ. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இட் மேக்ஸ் யூ ஸ்டேபிள். சத்துருடைய, இந்த உலகத்தினுடைய எல்லா அழிவுக்கும், நாச மோசங்களுக்கும் எபேசியர் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். சத்தியம் என்னும் மார்க்கவசம் அது என்ன செய்கிறதுன்னு சொன்னால், வருகிற எல்லா போடுகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் உங்களை விலக்கி காக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், வாட் பைபிள் கிவ்ஸ். வேதத்தை வாசிப்பதனாலே உண்டாகிற கத்ரு என்னவென்றால், சத்ரு எய்கிற எல்லா அக்கினியாஸ்திரங்களையும் வேதம் அவிக்கும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள் வரை அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றது அல்ல,
அப்படியானால் போராயுதங்கள் எது? வேதம்தான். வேதமே மார்க்கவசம், வேதமே நம்முடைய தலைக்கவசம். அது என்ன செய்யுன்னு சொன்னால் எல்லா போராயுதங்களையும் நம்மை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்ல, அது அரணாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. இன்னவெல்லாம் வேதம் செய்கிறது பாருங்களேன். வருகிற எல்லா போராயுதங்களையும் நிர்மூலமாக்குகிறது. வேதத்தை வாசித்து பாருங்க, தினந்தோறும் வாசியுங்கள். வருகிற போராட்டங்கள், பலமுனை தாக்குதல், பலமுறை தாக்குதல், இதிலிருந்து நீங்கள் பூரணமாய் விடுவிக்கப்படுவீர்கள். இது உங்களை நிர்மூலமாக்கும். மாத்திரமல்ல அன்பானவர்களே, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எதெல்லாம் செயல்படுகிறதோ அந்த செயல்பாட்டில் உங்களை விடுதலையாக்கும். இட் கவர்ஸ். தேவனை அறிகிற அறிவிலிருந்து தேவனை அறியக்கூடாதபடிக்கு வருகிற எல்லா விரோதமான எண்ணங்கள், இட் ப்ரொடெக்ட்ஸ் யூ, இட் கிவ் த பவர் டு ரெசிஸ்ட். இது உங்களுக்கு எதிர்க்க தன்மை தருது. மாத்திரமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனித எண்ணங்களை சிறைப்படுத்துகிறது வேத வசனம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மனம் ஒரு குரங்கு. அது சாதாரண குரங்கு இல்லை, அது சாராயம் குடிச்ச குரங்கு. அதை வாழ வைக்காது, அது சாகடிக்காது. அடிக்கடி அது மரம் தாவிக்கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். எந்த எண்ணங்களையும் சிறைப்படுத்துகின்ற ஒரு மேலான சக்தி தேவனுடைய வல்லமை வசனத்துக்கு உண்டு. எந்த வல்லமையும் மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். விசனா புரியும். இட் இஸ் a armor linked with God. வசனம் தேவனுடைய பாதுகாப்பு பட்டயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தை. வசனம், வேதம் தேவனுடைய பாதுகாப்பு பட்டயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. 4வது குறிப்பு சொல்ல நம்புகிறேன். அன்பானவர்களே, சத்துருக்களை, எல்லாருடைய சத்துருக்களையும் அது முறியடிக்கிறது. இட் டெஸ்ட்ராய் த எனிமீஸ். நான் படித்தோமே, எல்லாவிதமான ஆயுதங்கள், காணக்கூடிய காணக்கூடாத எல்லா ஆயுதங்களையும் கர்த்தருடைய வார்த்தை முறியடிக்கும். எனவே வார்த்தை தினந்தோறும் வாசியுங்கள். 4 குறிப்புகள் சொல்லுங்க. நம்பர் 1, பைபிள் டெஸ்ட்ராய் அன்பிலீஃப், பைபிள் டெஸ்ட்ராய் டவுட்ஸ், பைபிள் டெஸ்ட்ராய் ஹெரசிஸ். தமிழில் சொல்லுகிறேன், அவிசுவாசத்தை முறியடிப்பது கர்த்தருடைய வார்த்தை. 2வது, நம்முடைய குழப்பங்களையும் சந்தேகங்களையும் முறியடிப்பது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு மாறுபாடான உபதேசங்கள் எங்கு பார்த்தாலும், ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒன்னொன்று. இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல வேடிக்கையான சினிமா பார்க்கலாம், சினிமா பாட்டு கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா மனசை மட்டும் ஆண்டவர் பக்கம் வை, இப்படி வேணா வரலாம். இதுக்குதான் மார்க்க பேதங்கள். இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறேன், பைபிள் டிஸ்ட்ராய் த அன்பிலீஃப். அவிசுவாசங்களை அது தோற்கடிக்கிறது. 2வதாக, சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கிறது. 3வது, மாறுபாடான இந்த உலகத்துல எல்லாதமான சரியான சத்தியத்தை புரியானதான் ஜனங்களுக்கு பாருங்கள், ஆவிக்குரிய சபைக்கு வந்தவர்கள் கூட இன்னைக்கு வேறு சபைக்கு போகிறார்கள் என்றால் ஜெபிக்கிறவர்கள் தான். பல ஆண்டுகளாக திருச்சபைக்கு வந்தவர்கள், நல்ல ஜெபம், நல்ல அர்ப்பணம், ஊழிய வாஞ்சை. ஆனால் இன்றைக்கு அதாவது சத்தியம் இல்லா சபைகளுக்கு போகிறார்கள். காரணம், அங்கே உறவு இருக்கிறது, அண்ணன் இருக்கிறார், அம்மா இருக்கிறார், தங்கை இருக்கிறார், சகோதரி இருக்கிறார். கவனியுங்கள், அதனுடைய கருத்து என்னவென்றால், இவ்வளவு சத்தியம் படிச்சோம், நீங்க சத்தியத்தை விட்டு விலகி போறீங்கன்னா துக்கமான ஒன்று. என் அன்பு தேவ பிள்ளையே, பைபிள் டெஸ்ட்ராய் த அன்பிலீஃப். அவிசுவாசங்களை மாற்றும். 2வது, சந்தேகங்களை மாற்றும். வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை என்பது, கவனியுங்கள், அது முளைத்து 1 100ஆக பலன் கொடுக்கிறது. கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் முளைக்கும், 1 100ஆக பலன் கொடுக்கும். என்னுடைய சத்தியம் என்னவென்றால், கவனியுங்கள், வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா நேரங்களிலும் அந்த வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். அது முளைக்கும், 1 100ஆக பலன் கொடுக்கும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கும், விளையும். அது நெருக்கி போட்டது என்பது இன்னொரு சத்தியம். ஆனால் யோவான் 8:48, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து,
இல்லாமையிலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலிருந்து the பைபிள் வில் டெலிவர் யூ. முதலாக சொன்னேன், அது 1 30 100 உங்களுக்கு பலன் தரும். இன்றைக்கு பலன் இல்லாத ஒன்றுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறோம். எத்தனையோ காரியங்களே பலன் இல்லை. செய்தித்தாளை வாசிப்பது, மணிக்கணக்காய் பேசுவது, இந்த நியூஸ் பார்க்கிறது, இதெல்லாம் தேவைதான், ஆனால் பலன் கிடையாது. அவள் வேதத்தை வாசிக்கும் போது இட் கிவ்ஸ் ப்ராஃபிட்ஸ், அது பலன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களை விடுவிக்கிறது. என்னுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால், வேதம் சொல்கிறது, அன்பானுடைய யோவான் சுவிசேஷம் 8:43, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கிறது மட்டுமல்ல. அந்த வார்த்தையை திரும்ப ஒரு முறையாக திரையிலே பாருங்கள். யோவான் 8:43, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை அறிந்திருந்தால் அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அறிந்திருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை பெறுவது மட்டுமல்ல. 8:44 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்திலே நீங்கள் நிலை நிற்பீர்கள். சத்தியத்திலே நிலை நிற்க முடியும். வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை ஏன் வாசிக்க வேண்டும்? வேதத்தை வாசிப்பதினால் விசுவாசம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும். அப்படியே எந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு you will increase in your faith. இன்றைக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வசனத்தை வாசித்தால் மட்டுமே விசுவாசம் வரும். இன்றைக்கு விசுவாசிப்பது என்பது, அன்புக்குரியவர்களே, ஏதோ சந்தர்ப்பங்களை சூழ்நிலையை பார்த்து அல்ல. when you read more, when you listen more, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10:17, விசுவாசத்தினா எந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு விசுவாசம். இதைத்தான் 119 சங்கீதம் 49:50 சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும். அதாவது வசனத்தை வாசிக்கும் போது, நீர் நம்ப பண்ணின உம்முடைய வசனம். அப்படியானால் அன்பான தேவ பிள்ளைகளை, வசனத்தை வாசிக்கும் போது you will get more faith. அது மாத்திரமல்ல, 50ஆம் வசனம், என் சிறுமையிலே அது உனக்கு ஆறுதல். இந்த நாட்களிலே எங்கெங்கோ ஓடுறோம், அவரிடத்துல இவரிடத்துல தேவையில்லை. இருக்கிற துன்பங்கள் அதிகமாகிறது, பாடுகள் அதிகமாகிறது, போராட்டங்கள் அதிகமாகிறது, வெறுமைகள் அதிகமாகிறது, கண்ணீர் அதிகமாகிறது. எனவே உங்கள் சிறுமையிலே வேதமே உங்களுக்கு ஆறுதல். மாத்திரமல்ல, 149:50, அந்த வாக்கு உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமீன் சொல்வீங்களா? அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். அது மாத்திரமல்ல, வாட் பைபிள் டூ, வேதம் அது என்ன சொல்லுன்னு சொன்னால், 2 பேதுரு 1:10, நீங்கள் இடறி விழுவதில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும், நீங்கள் இடறி விழுவதில்லை. அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனம், உங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற கிருபை தருகிறது. 3வது, பரிபூரணத்தை அளிக்கிறது. 2 பேதுரு 1:10-11 12 இது சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தில் உறுதிப்பட்டிருக்கிற உங்களை, அன்பானுள்ளே, எந்த சக்தியும் உங்களை அசைக்க முடியாது. திரையிலே பாருங்கள், சத்தியத்தில் உறுதிப்பட்டிருக்கிற உங்களை எந்த சக்தியும், பசியோ பட்டினியோ துன்பமோ நாசமோ மோசமோ இதை ஒன்றும் அசைக்காது. எனவேதான் வேதம் சொல்கிறது, அன்பானுள்ளே, இட் மேக் யூ ஸ்டேபிள், உங்களை உறுதிப்படுத்துகிறது, உங்களை ஸ்திரத்தன்மை உள்ள மனிதனாக உங்களை மாற்றுகிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை எஸ்டாப்ளிஷ் யுவர் லைஃப், ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு மனிதனாக உங்களை மாற்றுகிறது. 2வது, வேதத்தை வாசிக்கிறதுனாலே, அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. வாவத் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்கள் சகோதரன் ஒரு எழும்ப பண்ணுவார், கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் வாயிலாலே அருளுவார். அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லும் வார்த்தைகளை நீ செவி கொடாதவன் எவனோ நான் அவனை விசாரிப்பேன். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், காட், அதாவது வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. The origin of the message is God. அந்த வார்த்தை சொல்லப்படுங்க,
அந்த அடிக்கடி இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லும் வார்த்தை, அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, என் வார்த்தையை அவர் வாயிலே அருவேன். அடுத்து என் நாமத்தினாலே அவள் சொல்லும் வார்த்தைகள். இதெல்லாம் எதை குறிக்க சொன்னால், வார்த்தை தான் தேவன். வேதத்தை படிக்கல, ரீட் காட், அவரையே படிக்கிறோம், அவருடைய வார்த்தையே படிக்கிறோம். அதே 18ஆம் அதிகாரம் 21, 22, கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னதென்று நீ எப்படி அறிந்து கொள்ளுவாய்? அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, என்னுடைய வார்த்தை, அதாவது என் வார்த்தை, அது நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை எல்லாவற்றை விட அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் மிகுந்த அக்கறையும் மிகுந்த கவனம் உள்ளவர் இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது வாம் 18, 22 அது சீக்கிரமாய் அது நடவாமலும் நிறைவேறாமலும் போனால், அப்படியானால் தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் உங்களை விட என்னை விட அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய செய்திகளை திரும்ப ஒரு முறையாக உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதல் குறிப்பு, அன்பானவர்களே, வேதம் உங்களை அழிவிலிருந்து காக்கிறது, வேதம் உங்களை நிலைநிறுத்துகிறது, வேதம் உங்களை ஸ்திரப்படுத்துகிறது, வேதம் உங்களை சீர்படுத்துகிறது. அழிவிலிருந்தும் அவிசுவாசத்திலிருந்தும் சந்தேகத்திலிருந்தும் உங்களை அது பாதுகாக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சாட்சி உள்ள மனிதனாய் நிறுத்துகிறது. அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது, தேவன் உங்களை சாட்சி உள்ளவனாய், அவருடைய வார்த்தையை கை கொள்கிறவனோ, அதனை கேட்டு அதனை கை கொள்ளுகிறவனை தேவன் சாட்சி உள்ளவனாய் நிறுத்துகிறார். வேதம் வாசிப்பதினாலே மனிதன் தாழ்மை கற்றுக்கொள்ளுகிறான், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறான், வாழ்க்கையிலே உயர்வையும் கற்றுக்கொள்ளுகிறான். திரும்ப சொல்லுகிறேன், பைபிள் கிவ்ஸ் ஹம்பிள்னஸ், பைபிள் கிவ்ஸ் ஒபீடியன்ஸ், பைபிள் கிவ்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் இன்டிஃபரன்ஸ். எது சரி எது தவறு என்பதை மனிதன் கற்றுக்கொள்ளுகிறான். அது மட்டுமல்ல, வேதம்தான் தேவனுடைய சிருஷ்டியை எனக்கு வெளிப்படுத்துகிறது. சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 8:3, அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். முது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. சற்று புரியாமல் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சிருஷ்டி எனக்கு சொல்லுகிறது. How can I know God created? தேவன் தான் உருவாக்கினார் எப்படி தெரியும்? திரும்ப சொல்லுகிறேன், அந்த வசனம், உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எனக்கு காண்பிக்கிறது. மாத்திரமல்ல, வசனம்தான் சிலுவையின் மேன்மை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன். வார்த்தை தான் கிறிஸ்து வெளிப்படுத்துகிறது, வார்த்தை சிலுவை வெளிப்படுத்துகிறது, வார்த்தை என்னுடைய சிருஷ்டிப்பை வெளிப்படுத்துகிறது, வார்த்தை எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. எனவேதான் திரும்ப திரும்ப ரோமர் கிணறுவம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பாவ மன்னிப்பை கொடுப்பது கர்த்தருடைய வார்த்தை. 3:23 அந்த வார்த்தை சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளானார்கள். அப்படியானால் அந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுப்பது கர்த்தருடைய வார்த்தை. கடைசியாக ஒரு 2 காரியம் சொல்லி முடிக்க நம்புகிறேன். வேதம் என் வாழ்க்கையிலே அழியாமையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசியாக வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், அன்பானவர்களே, இப்படிப்பட்டதானே மார்க்க பேதங்கள். ஒரு வசனத்தை மாற்றி வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரை. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் வரை. இட் ஷோஸ் த எரர். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற மாறுபாடான, வித்தியாசமான, இப்படிப்பட்ட தவறான உபதேசத்திலிருந்து சத்தியம் என்னை பாதுகாக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் மாமிசத்து நடக்கிறவர்களாய் இருந்தும் மாமிசப்படி போர் செய்வது அல்ல. அதில் ஒரு வார்த்தை 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அதாவது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய். இன்னைக்கு பிரச்சனை அங்கதான், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய். இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே இந்த தேவனை அறிகிற அந்த அறிவு குறைந்திருக்கிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அதற்கு உரம் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள்ளே சிறைப்படுத்துகிறோம். அப்படியானால் இந்த சிறைப்படுத்துகிற வாழ்க்கைக்கு என்னை சொந்தக்காரனாய் மாற்றுவது கர்த்தருடைய வார்த்தை. திரும்ப சொல்லுகிறேன், the Bible destroy the religious error. வேதம் சரி புரியாதவர்களுக்கு இன்றைக்கு சத்தியத்தை நேசிக்காதவர்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். புதிய உடன்படிக்கை நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான உபதேசங்கள். பிகாஸ் பைபிள் டெஸ்ட்ராய் த ரிலீஜியஸ் எரர். ரெண்டாவது, பைபிள் டெஸ்ட்ராய் த மாரல் இம்பியூரிட்டி. என்னுடைய இந்த அழிந்து போகிற இந்த வாழ்க்கையில அழியாமையும் மாசற்றையும் வெளிப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. ரெண்டாவது, பைபிள் டெஸ்ட்ராய் அன்பிலீஃப் அண்ட் டவுட்ஸ். இந்த வாழ்க்கையின் சந்தேகங்களையும் என் வாழ்க்கையின் குழப்பங்களையும் மாற்றுவது கர்த்தருடைய வார்த்தை. பைபிள் டெஸ்ட்ராய் த ஒரி அண்ட் ஃபியர். தேவையற்ற பயங்கள், தேவையற்ற குழப்பங்கள் எதிலிருந்து என்னை விடுவிக்கிறது. அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் சொன்னேன், த இன்டிஃபரன்சஸ். இன்னைக்கு இருக்கிற எது உண்மை எது பொய், அன்பானவர்களே, அதை வெளிப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. எனவே அன்பாய் கேட்கிறேன், தினந்தோறும் வேத வாசியுங்கள். அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, சந்தேகத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, தாறுமாறான வாழ்க்கையிலிருந்து அது உங்களை விடுவிக்கும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே விளக்கு. இன்றைக்கு வேதத்தை மறந்து வாழ்கிற மக்கள் ஏராளம். அப்படிப்பட்ட உலகத்துல வேதத்துக்கு முன்னுரிமை கொடுக்க, வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க, அந்தவரை குணசாலிகளாய் மாற, எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்த, வாழ்க்கையிலே ஆண்டவரே வசனம் எங்கள் கேடகமா இருக்கிறது, எங்கள் பாதுகாப்பா இருக்கிறது, அது எங்களை பராமரிக்கிறது, எங்களை தாங்கி சுமக்கிறது. அந்த வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்க உதவி செய்யும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். தினந்தோறும் வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். எங்கள் சந்ததி வேதத்துக்கு முக்கியம் கொடுக்கிற சந்ததியாய் மாறட்டும். வேதத்தை சுமந்தவர்களின் சுமக்கிறீர். வேதத்தை நாள்தோறும் சுமக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தை நீங்கள் சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். God bless you. Amen. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. என் வாழ்க்கை நம்பிக்கை வேறு எதுவும் இருக்க முடியாது. கர்த்தரை மாத்திரம் நம்ம வாழ்க்கை நம்பிக்கையா இருக்கணும். அன்று சாராள் ஆபிரகாம் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும் போதுதான் அவங்க அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில செய்தால் எல்லாமே செத்து போயிடுச்சு, ஒன்றுமே நடக்கக்கூடாதுதான். ஆனா தேவன் அவங்க வாழ்க்கையில ஒரு வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்ற ஒரு வல்லவரா இருந்தார். ஹல்லேலூயா. உங்க இடத்துல வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கின் மேல நம்பிக்கையா இருங்க, தேவன் நிறைவேற்றுவா. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு
9841839287. மேலும் 044413183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.